السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من ترك الصلاة فقد برئت منه الذمة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் மீதும், நம்முடைய குடும்பத்தார் மீதும், உலக முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கணியத்திற்குரியவர்களே, வருடம் இந்த மேராஜினுடைய தினத்தன்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த அற்புதமான மேராஜ் குறித்து நாம் பேசுவதுண்டு. அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியினுடைய அடையாளமாக இதை நாம் பார்க்கிறோம். மேராஜினுடைய வரலாறுகள் அது எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்க வேண்டும். காரணம், அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான்: லினுரியஹு மின் ஆயாத்தினா. இந்த மேராஜினுடைய பயணத்தை எதற்காக நாம் வைத்தோம் என்றால், மேராஜ் இல்லாமே இருந்திருக்கலாம். எதற்காக மேராஜ் என்கிற பயணத்தை அல்லாஹ் வைத்தான் என்றால், நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தார்கள். இந்த மேராஜினுடைய பயணத்தை நாம் இரு பெயர்களாக பிரிக்கலாம். மக்காவில் இருந்து காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்ற அந்த பயணத்தை இஸ்ரா என்று சொல்வார்கள். பைத்துல் முகத்தஸில் இருந்து அவர்கள் எல்லா நபிமார்களையும் ஒவ்வொரு வானங்களிலேயும் பார்த்துவிட்டு அல்லாஹை பார்த்து பரிசுகளை வாங்கிவிட்டு திரும்புவர் அந்த பயணத்திற்கு மேராஜினுடைய பயணம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்த பயணம் என்பது அது படிப்பினைக்குரியதாக, இந்த சமூகத்தில் எடுத்து நடக்க வேண்டிய பல்வேறு அத்தாட்சிகளை கொண்டிருப்பதாக திருக்குர்ஆனுடைய வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அரபு நாடுகளினுடைய வழக்கத்தில் இதை லைலத்துல் இஸ்ரா என்று குறிப்பிடுவார்கள். நம்முடைய ஊரை சார்ந்த அந்த நேரங்கள் இடங்களில லைலத்துல் மிஅராஜ் என்று குறிப்பிடுவார்கள். இரண்டுக்கும் இந்த லைலத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடியவர்கள் தரைவழி பயணத்தை நோக்கமாக வைத்து பெயரை குறிப்பிடுகிறார்கள். லைலத்துல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணை நோக்கி போய்விட்டு திரும்பிய அந்த நிகழ்வை முன்வைத்து லைலத்துல் மிஅராஜ் என்று குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இரு பெயர்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த மிஅராஜினுடைய பயணம் எதனால் நடந்தது, அது நடந்த காலகட்டம் என்ன என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நினைவுபடுத்துதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்ததில் பெரும் பங்கு வகித்தார்கள். நபி அவர்களுடைய உயிரை காப்பதில் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால், நபித்துவம் பெறப்படுவதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் அரணாக, காவலராக அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத் பெரும் சோகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆனது. ஒரு சில நாட்களில் பெரும் துணையாக, பெரும் பலமாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள்.
வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டாலே அதிலிருந்து மீள்வதற்கு பல்லாண்டுகள் கூட ஆகலாம். அதனுடைய தாக்கம் இருக்கும். வீட்டுல அம்மா இருப்பாங்க, சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட நமக்கு அது பெருசா தெரியாதுன்னு வைங்களேன். இல்லாது போனால் அவர்கள் இருந்து என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்கிறத பின்னாடி யோசிக்கும் போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு வஃபாத் என்பது குடும்பத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்க பாப்பா இருந்தாங்க, அவர்கள் எவ்வளவு கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டார்கள், குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை பார்த்து கொண்டார்கள். இப்போது சிரமமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு ஆள் பார்த்த வேலையை இன்றைக்கு 4 பேர் பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணம் என்பது எல்லா குடும்பங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் 2 மரணங்கள். வெளியில் போனால் பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் அவர்களை இழந்தார்கள். வீட்டில் வந்தால் ஒரே ஆறுதல், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 25 ஆண்டு காலம் ஒரே மனைவியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. அவர்களை இழந்த அந்த சோகம் பெரும் துயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. இந்த சோகத்திலிருந்து மீள்வதற்கு உண்டான அடுத்த சோதனை, இப்போது இவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மக்காவில் இருக்க முடியவில்லை, எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். அபூ தாலிப் போயிட்டாங்க, இனிமே முஹம்மதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சூழ்ந்து கொள்ள நினைக்கிற போது அவர்கள் பாதுகாப்பை தேடி தாயிஃபிற்கு போகிறார்கள். தாயிஃபில் அரவணைப்பதற்கு பதிலாக அவர்கள் விரட்டி அடித்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே சிறுவர்களுடைய கைகளில் கற்களை கொடுத்து காயப்படுத்தினார்கள். இரத்த காயத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்த பாதையை இன்றைக்கும் நாம் உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு போனால் அடையாளம் காட்ட முடியும். அந்த அளவுக்கு பெரும் படுவாக சோதனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயினுடைய பயணம் அமைந்திருந்த அந்த நாட்களில் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த நாட்களை குறிப்பிடுகிற போது ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். கவலையினுடைய ஆண்டு. சோகங்கள், கவலைகள், சோதனைகள் அது எல்லோருக்கும் வரும் தான். ஆனால் தொடர்ந்து சில சோதனைகள் வருகிற போது துவண்டு போய்விடக் கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது விட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒரு பெரும் ஆறுதலாகவே அல்லாஹ் தஆலா மிஅராஜ் பயணத்தை ஆக்கி வைத்தான் போல, அந்த நேரத்தில் ஏன் பூமியில் உள்ளவர்கள் உங்களை விரட்டி எடுத்தால் என்ன, வானவர்கள் உங்களை வரவேற்கிறார்கள். படைப்பினங்கள் உங்களை ஏற்க மறுத்தால் என்ன, படைத்தவன் நான் உங்களை அழைக்கிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறான் ரப்புல் ஆலமீன். சரி, அழைப்பு கொடுத்தாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரது ஒண்ணு இருக்குது. ஆட்களையும் அனுப்பி, பயணத்தினுடைய வாகனத்தையும் அனுப்பி அவர்களை அழைத்து விட்டு வாருங்கள் என்று மிக கண்ணியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த மிஅராஜினுடைய பயணத்தை ஆக்கி வைக்கிறான். நான் அடிக்கடி நாம் இந்த மிஅராஜினுடைய பயணத்தை குறித்து பேசுகிற போது படிப்பினைகள் ஏராளம் என்று சொல்வோம். ஒவ்வொரு வரலாறுகளையும் செய்திகளையும் பார்க்கிற போதும் பல்வேறு படிப்பினைகள் சொன்னால் நேரம் போதாது. இங்கே சோதனைகள் வருகிற போது நமக்கு ஒரு மிக பெரும் ஆறுதல் தேவை. தொடர்ந்து சோதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாம் அரவணைக்க வேண்டும் என்கிற படிப்பினையும் இங்கு உண்டு. எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அது எல்லா சோதனைகளுக்கும் மிக பெரும் ஆறுதலாக இருக்கும், நம்முடைய காயங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜினுடைய இந்த பயணம் மிக பெரும் சான்று. ஏன்னா இதுக்கு முன்னால எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட மிக பெரும் வாய்ப்பு கொடுக்கப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கல்ல, யாரெல்லாம் நான் உன்னை பார்க்க முடியாது, வேணா என்னுடைய ஒளியினுடைய ஒரு துண்டை, கொஞ்சம் பகுதியை நான் இந்த மலையின் மீது இறக்குகிறேன், நீங்கள் பாருங்கள் வேண்டுமானால். பார்க்க முடியல, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டாங்க. பார்க்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நேரம் நபிமார்கள் கேட்ட, ஆசைப்பட்ட, வேண்டுகோள் வைத்த அந்த நிகழ்வு தான் ஒரு மிக பெரும் பாக்கியம் தான், அல்லாஹ்வை சந்திப்பது. இப்படிப்பட்ட சோதனை காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலேயே மிஅராஜிற்கு அழைத்து அல்லாஹ் தஆலா தன்னை காண்பிக்கிறான். இந்த உலகத்துல நாம் எல்லாம் ஈமானும் பில் கைப் என்று சொல்லப்படுகிற மறைமுகங்களை,
பல்வேறு செய்திகளை பார்க்காமல் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. எங்கே வஹி இறங்குகிறது அந்த காலகட்டத்தை குறித்து நாம் படிக்கிறோம், நேரில் பார்த்ததில்லை. மலக்குமார்களை பார்த்ததில்லை, நபிமார்களை பார்த்ததில்லை, யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் ஈமான் கொள்கிறோம். அது அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரும் பாக்கியம். ஹிதாயத் என்பது இருக்கிறதே, நேர்வழி என்பது இருக்கிறதே, அது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே தருகிறான் என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அத்தாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேர்வழி நாம் எல்லாம் யோசித்து பார்க்கிறோம். நம்மை அல்லாஹ் தஆலா முஸ்லிமாகவே பிறக்க வைத்து விட்டான். கொஞ்சம் அப்படி இப்படி போயிருந்தால் யோசித்து பாருங்கள், நாம் இந்த நிலைமைக்கு திரும்புவது என்பது, ஒரு மதம் மாறுவது என்பது சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் தஆலா நம்மை இஸ்லாமியர்களாகவே வாழ வைத்திருக்கிறான். நேர்வழியின் பக்கமே நம்மை பிறக்க வைத்திருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரும் பாக்கியம். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. இந்த ஹிதாயத் என்பது இருக்கிறதே, அது யாரும் விரும்புவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. எவ்வளவோ சொல்லலாம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது இதுதான், அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் கடவுளா என்று 1000 சொல்லலாம். ஆனால் ஏற்பதற்குண்டான மனதை இறைவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் தர முடியும். அப்படிப்பட்ட அந்த ஹிதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நேர்வழி, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை யாருமே பார்த்ததில்லை என்று சொல்ல முடியாது அல்லவா? அதற்கு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலேயே மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களிலேயே இறைவனை பார்த்தவர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தால் இந்த சமூகமே பார்ப்பதற்கு நிகரானது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். சுபனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறதுன்னு சும்மா சொல்லி, அதாவது அதை சொல்வது என்பது வேறு, இறைவனுடைய அந்த வழி இறங்கி சொல்வது என்பது வேறு. நான் பார்த்தேன், சுபனத்தை பார்த்தேன், சுபனத்தில் இந்த காட்சியை பார்த்தேன், நரகத்தில் பார்த்தேன், நபிமார்களை பார்த்தேன், நபிமார்களுக்கு தொழ வைத்தேன், அல்லாஹ்வை பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், அவர்களுடைய தோற்றம் இப்படி இருந்தது என்றெல்லாம் ஒரு மனிதர் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி சொல்வதற்குண்டான வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். அப்படிப்பட்ட அந்த மேராஜினுடைய பயணம் என்பது மிகப்பெரும் சோகம் சூழ்ந்திருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். இன்றைக்கும் நாம் போனால் மஸ்ஜிதுல் கூர் என்று சொல்வார்கள், ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த காயத்தோடு அங்கே வந்து அமர்ந்தார்கள். அங்கே இப்போது ஒரு பள்ளி அமைத்திருக்கிறார்கள். பழம்பெரும் பள்ளி ஒன்று இருக்கிறது. அங்கே போகக்கூடியவர்கள் தொழுது விட்டு வருவார்கள், துவா செய்து விட்டு வருவார்கள். இன்னும் சில நிகழ்வுகள் எல்லாம் வழிகாட்டிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகத்தோடு, வலியோடு, காயத்தோடு அமர்ந்திருக்கிற போது பாறை கற்களை எதிரிகள் உருட்டி அவர்கள் மீது போட்டு அவர்களை உயிரிழக்க செய்து விடலாம் என்று எதிர்பார்த்த அந்த வேளையில் அல்லாஹ் தஆலா அந்த பாறையை அப்படியே நிற்பாட்ட செய்தான். இன்றும் அந்த பாறை நின்று கொண்டு இருக்கிறது என்று பல்வேறு அற்புதங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா இந்த தாயிஃபினுடைய பயணத்திலேயும் ஆக்கி தந்தான். முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை தர நினைத்த ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே வலியோடு தொழுகிறார்கள். சுன்னத்தான தொழுகையை. அங்கே அதற்கு முன்னால் தொழுகை கடமையாக்கப்படவில்லை. ஆனால் நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தொழுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய வழிமுறையாக இருக்கக்கூடிய அந்த விதத்தில் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். சூரத்துர் ரஹ்மானை ஓதுகிறார்கள். ஜின்கள் கேட்கிறது, ஜின்கள் எல்லோரும் ஈமான் கொள்கிறார்கள். இது திருக்குர்ஆனுடைய வசனத்திலேயே சூரத்து ஜின்னிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாங்கள் இந்த வசனத்தை கேட்டோம். சூரத்துல் அஹ்காஃபிலே இதை குறித்து பேசுவான். இந்த வசனங்களை நாங்கள் செவியிற்றோம், ஈமான் கொள்கிறோம், நீங்கள் நபி என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்கிற அர்த்தம் பொதிந்த அந்த வார்த்தைகளை ஜின்களினுடைய கூட்டங்கள் சொன்னது என்று திருக்குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வானோக்கி பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர நினைத்த ரப்புல் ஆலமீன் அங்கே அழைத்து செல்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார். சரி, வானத்தை நோக்கி உண்டான பயணம்ங்கிறது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வானத்தின்
அதை வழியாக வைத்துதான் இங்கே என்ன செய்தார்கள், பூமியில் வந்து இறங்கினார்கள். ஏன்னா வான்நோக்கி பயணம்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் செஞ்சதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வானத்தின் வழியாகத்தான் பூமிக்கு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் திரும்ப வருவார்கள், கியாமத்தினுடைய நேரத்தில் திரும்ப வருவார்கள். இப்படி வான்நோக்கி பயணம்ங்கிறது அடிக்கடி நடக்கிறது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே வான்நோக்கி பயணத்தை செய்யவில்லை. இதை ஒரு அற்புதமாக பல்வேறு நேரங்களில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போது நாம் எல்லாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம் அல்லவா, மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். காலையில் சில மலக்குமார்கள், மாலையில் சில மலக்குமார்கள் மாறி மாறி வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் காட்டுகிறார்கள், என்னுடைய அடியாரை எப்படி நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள், அவர்கள் திக்ரு செய்கிற நிலையிலே நாங்கள் விட்டு விட்டு வந்தோம் என்று தங்களுடைய ரப்பிடத்திலே மலக்குமார்கள் சொல்கிறார்கள். வானத்திலிருந்து தான் இறங்குகிறார்கள். வானத்தை வழியாக வைத்துதான் அவர்கள் தினந்தோறும் காலையும் மாலையும் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் நாம் திக்ருகளை சொல்வதை மொழிவதை வளமையாக வைத்திருப்பதற்கான காரணம் அதுதான். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நம்மை திக்ரு செய்கிற நிலையில் நல்ல நிலையில் விட்டு போய் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சரி அந்த நேரத்திலாவது நாம் திக்ருகளை வளமையாக்க வேண்டும் என்று பள்ளிவாசலில் பெரியவர்கள் அதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படி வான்வழி பயணம் என்பது அது பல்வேறு நேரங்களில் தினந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணம் ஒருபோதும் அது நடந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை. வளமையாக வான்நோக்கி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நபிமார்கள் போய் வந்திருக்கிறார்கள், சில நபிமார்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழிருந்து மேலே போயிருக்கிறார்கள். மலக்குமார்கள் தினந்தோறும் இறங்கிக் கொண்டு ஏறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான்நோக்கி மேராஜுடைய பயணத்திலையும் சென்றிருக்கிறார்கள், அல்லாஹ் அழைத்ததின் பெயரில். இப்படி சாத்தியம் இல்லாதது என்பது இல்லை. சில பேர் சொல்வதும் உண்டு, கிதாபுகளிலே எழுதுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் போனார்களா, ஏன்னா சில நொடிகள் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்களா, தாழ்பாலினுடைய அந்த அசைவு நிற்கவில்லை, பாயினுடைய சூடு ஆறவில்லை, அதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவ்வளவு விரைவாக வந்து விட்டார்களா? இது சாத்தியமா? ஒருவேளை ரூஹு மட்டும் போயிருக்குமோ அல்லது கனவுல பார்த்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா நாமே பதில் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த மேராஜினுடைய வசனம் குறித்து பேசுகிற போது சுப்ஹானல்லதி என்று தான் ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா ஒரு ஆச்சரியமான செய்தியை கேள்விப்பட்டாதான் சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, ஆச்சரியமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். நான் சாப்பிட்டேன் சுப்ஹானல்லாஹ். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஆச்சரியம் இல்லாத விஷயங்களுக்கு சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்திலேயே கிடையாது. இங்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை குறித்து துவங்குகிற போதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டானே, அந்த இஸ்ராவினுடைய பயணத்தில் அழைத்தானே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன் என்று சொல்ல வருகிற போது சுப்ஹானல்லதி என்றுதான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை துவங்குகிறது என்றால் அப்போது அது உடலோடு தான் பயணம் போனார்களே தவிர ரூஹோடும் போனதில்லை, கனவிலையும் கண்டதில்லை. ஏன்னா கனவுல நம்மளே கண்டறலாம்ல. நம்ம எவ்வளவு கனவுல வானத்தை நோக்கி போகலாம், 7வது வானத்துக்கு போகலாம், எவ்வளவு பெரிய செய்திகளை பார்க்கலாம். சில நேரத்துல கனவு காண்போம், கண்டினியூ ஆகாது, சார் முடிச்சுட்டு திருப்பியும் தூங்கினா கண்டினியூ ஆகுமோன்னா எதிர்பார்ப்போம். எவ்வளவு கனவுல பார்ப்பதுன்றது அதிர்ச்சி, அது ஆச்சரியமே இல்லை, அது யாரு வேண்டுமானாலும் காணலாம். இதை அற்புதமாக ஆச்சரியமான விஷயமாக நாம் பார்ப்பதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் சென்றார்கள், உடலோடும் ரூஹோடும் சென்றார்கள் என்பதற்காகத்தான். இது ஆச்சரியமான செய்தி அற்புதமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி என்று துவங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வந்த அந்த சில நொடிகள் அதில் எழுதுவார்கள், காலம் என்பது நிறுத்தப்படுகிறது. சரி, காலம் நிறுத்துவதுங்கிறது சாத்தியமா? அப்படியே காலத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போய்விட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு உலகம் தன்னை இயக்குகிறது, அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குகிறான் என்பது இது ஏற்கனவே நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வில் நாம் பார்க்கலாமே.
இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்தினுடைய கடைசியில வருவாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு 33 தான். அவங்க ஏற்கனவே 33 வயசு. இப்ப பல்லாண்டுகள் கடந்து விட்டது, ஆண்டுகள் நகர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நமக்கு மட்டும்தான் காலம் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயதை அப்படியே வைத்திருக்கிறான். திரும்ப அவர்கள் வருகிற போது அதே 33 தான் வந்து இறங்குகிறார்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கியாமத்தினுடைய நேரத்தில் எப்போ எந்த வயதில் அவர்கள் போனார்களோ அதே வயதில் தான் திரும்பவும் இந்த உலகத்தில் வந்து தொடருவார்கள், நிக்காஹ் செய்வார்கள், குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் சொல்லுகிறது. அப்போது அதே நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த நிகழ்வை, அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், பயணத்தை ஆரம்பிக்கிறான். அப்போ பயணம்லாம் போயிட்டு வந்து உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இந்த செய்தியை வெளியில யாரிடம் சொல்லாதீர்கள், நம்ப மாட்டார்கள். இப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்றாலே உடலோடு தான் போனேன் என்று அவர்கள் சொன்னதற்காகத்தான் சொல்வார்கள். கனவுல பார்த்தேன்னு சொன்னா அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அது எல்லாருக்குமே சாத்தியம் தானே. நேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட வந்து சொன்னாங்களே, அவங்க பேர் அபூபக்கர் தான். வந்து சொன்னாங்கல்ல, என்ன நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னீங்க, இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வானத்துக்கு போனாராம், அல்லாஹ்வை பார்த்தாராம், இறைவனை பார்த்துட்டு வந்தாராம், சொர்க்க நரகத்தெல்லாம் பார்த்தாராமே, நபிமார்கள் எல்லாம் தொலை வச்சாராமே, ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியும் பார்த்தாராமே, கிண்டலா நக்கலா கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இங்க இதெல்லாம் நம்புறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தினந்தோறும் வஹி இறங்குறதையே நாங்க நம்புறோம். குர்ஆன்ங்கிறது வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்கிறார்கள், இது திருக்குர்ஆனுடைய வார்த்தை, வஹி இறங்கி இருக்கிறது, என் மீது இறங்கி இருக்கிறது, என் சமூகத்தின் மீது கட்டளையாக இருக்கிறதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் நம்புகிறோம். இப்படி ஒரு இரவுல சில நொடிகள்ல போயிட்டு வந்தாங்கன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா நம்ப மாட்டோமா என்று அவர்கள் ஏளனமாக நினைத்ததை அபூபக்கர் அவர்களையும் தங்களுடைய மதத்திற்கு மாற்றி விடலாம் என்கிற நோக்கத்தில் கேட்ட கேள்வியை அப்படியே ஆப்போசிட்டா சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதால் அந்த நேரத்தில் இருந்துதான் அபூபக்கர் என்கிற பெயரோடு சித்திக் என்கிற பெயரே சேருகிறது. இந்த மேராஜினுடைய நிகழ்வை உண்மைப்படுத்தியதனுடைய பெயரில் அவர்களுக்கு உண்மையாளர் என்கிற பெயரை பட்ட பெயர் கொடுக்கப்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னுரியஹும் ஆயாத்தினா, ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல் நம்முடைய அட்டாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கும் கூட ஆய்வாளர்கள், மண்ணீலினுடைய ஆய்வாளர்கள், புராக்கினுடைய வாகனம் எங்கு போனதோ அந்த வழித்தடங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையும் பெட்ரோல்களினுடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு பெட்ரோலினுடைய நிலங்களாக அது இருக்கிறது என்று இன்றைக்கு இருக்கிற ஜெர்மனியினுடைய மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதை இன்றளவும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் அல்லாஹ் தஆலா பல்வேறு உண்மைகளை உண்மையாக்குவான், வெளிப்படுத்துவான், இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்துவான். ஆனால் திருக்குர்ஆன் சொல்லிவிட்டது, இதுதான் நடந்துச்சு. மேராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைத்து எதை காண்பிக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம், அட்டாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் காண்பித்தான் என்பதாக திருக்குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுகிறது. ஆய்வினுடைய இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஒளியினுடைய வேகம்ங்கிறத மதிப்பிட முடியாது, அதை கணக்கில் வைக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் நாம் நம்புவதற்கு பாரதூரமான விஷயம் எல்லாம் இல்லை. மேராஜுடைய பயணத்தை அதை அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான். நிகழ்வு நமக்கு தெரியும். ஹதீஸ்களினுடைய ஒளியில் பார்ப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். சுத்தப்படுத்துறதுன்னா சும்மா உள்ளுக்குள் ஆன்மீக சுத்தம் என்பதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை பிளந்து கழுகி சுத்தம் செய்து உள்ளே வைத்து தைக்கப்பட்டது. பின்னால சஹாபாக்கள் சொல்வார்கள் அல்லவா, குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடலிலே சர்ஜரி செய்யப்பட்ட அந்த தடம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலிலே இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் பதிவு செய்கிறார்கள்.
இந்த வானத்தை நோக்கி உண்டான பயணத்தில் உடலை தயார்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த இதய சுத்தத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமாகவே அல்லாஹ் காண்பித்தான். நேராக கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று தவாப் செய்துவிட்டு அதற்கு பிறகு புராக்கினுடைய அந்த வாகனத்தில் தான் போகிறார்கள். அந்த வாகனத்தை பைத்துல் முகத்தஸில் கட்டி போடுகிறார்கள். இங்கே ஒரு செய்திகளை நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஏன் புராக்கு வாகனத்தை கட்டி போடணும்? அது விட்டா போயிடாது, அதுவே தேடி வந்திருக்குது, அல்லாஹ் அனுப்பி வைத்ததனுடைய கட்டளையின் பெயர் வந்திருக்கிறது. அதை கட்டி போடணுங்கிற தேவையே இல்லை. ஆனால் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதோடு நாம் நம்முடைய முயற்சியில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். வெளியில் நான் வைத்துக் கொள்வேன், அல்லாஹ் மீது பாரத்தை போடுவேன், எதையும் பூட்ட மாட்டேன், வீட்டை திறந்துதான் வைப்பேன், அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களால் ஆன முயற்சியை, எல்லா விதமான முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு. அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், தவக்குல் வைக்கணும். யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாய். எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன், எல்லா முயற்சியும் செஞ்சதுக்கு பிறகும் பல களவுகள் கள்ளங்கள் நடக்கிறது, அதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, நீ இந்த வீட்டினுடைய பாதுகாவலனாக இருப்பாயா, எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு துணை பாதுகாவலராக நீ இருப்பாயா என்கிற துஆ என்பது எல்லா விதமான பாதுகாப்புக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்கிற அந்த படிப்பினையை இந்த புராக்கினுடைய வாகனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி போட்டார்கள் என்கிற செய்தியிலிருந்து எடுக்கிறார்கள். அங்கே நபிமார்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு தொழ வைக்கிறார்கள். இங்கு இந்த இஸ்ராவினுடைய பயணம் என்று சொல்கிறோமே, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி உண்டான அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில படிப்பினைகள் காண்பிக்கப்படுகிறது. அதை நாம் நம்முடைய வார்த்தைகளுடைய நிகழ்வில் பார்ப்போம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுல் அம்பியா என்கிற பட்டத்தை வழங்கப்படுகிறார். நபிமார்களுக்கெல்லாம் இமாம். ஏன்னா ஒரு பள்ளியினுடைய இமாமாக இருந்தாலும் அவர் தகுதி பெற்றிருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் போய் தொழ வைத்திட முடியாது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்தது. குர்ஆனை நல்ல முறையில ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மார்க்க சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த தொழுகையில உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சுன்னா எப்படி அந்த தொழுகையை நிறைவுபடுத்துறது, அப்படி தக்பீர் அவுத்துட்டு போறது இல்லை, அந்த தொழுகை எப்படி நிறைவுபடுத்துவது, இந்த குறிப்பிட்ட சில சட்டங்களை எல்லாம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்தவர் தான். ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தில் அதை குறித்து யார் அதிகம் தெரிந்திருக்கிறாரோ அவர் தான் நம்மை இமாமாக ஆக்கி தொழ வைப்போம். இங்கே நபிமார்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய கண்ணியத்தை இந்த சமூகத்தில் எடுத்து காண்பிப்பதற்காக இமாமுல் அம்பியா, நபிமார்களினுடைய இமாம் என்கிற அந்த பட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அங்கே கௌரவப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உன்னதத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் மேராஜினுடைய பயணம் என்பது துவங்குகிறது. நமக்கெல்லாம் தெரியும், எல்லா நபிமார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். வருடம் சொல்றதுதான், இது மேராஜ் பயணம் இதுதான் சொல்ல போறீங்க அதுன்னு யாராவது கேட்டா சரி, ஒரு அசத்துட்டு அப்படிதான் கேட்டிருக்கிறாங்க. மேராஜினுடைய பயணத்துல இதுதான் சொல்ல போறீங்க, இந்த வானத்துல சரி, எந்த வானத்துல எந்த நபியை பார்த்தேன்னு சொல்லிருங்கன்னு பயான் விட்டுறலாம், பயான் பார்க்க வேண்டாம், பயான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உண்மை அதுதான். நம்ம வருடம் சொல்வதாக இருந்தால் நாம் ஞாபகப்படுத்துகிறோம், அதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சில நேரங்கள்ல நம்மளே யோசிச்சு பார்க்கிற 3வது வானத்துல எந்த நபி, சரி பார்ப்போம், கிதாபுல பார்த்து எழுதி போங்கிற அளவுக்கு அதை யோசிக்க வேண்டியது இருக்கிறது என்றால் அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வரலாறுகள் திரும்ப சொல்லப்பட வேண்டும். அடுத்த சமூகத்திற்கும் எடுத்து கொண்டு போய் வரலாறுகள் சேமித்து சேர்க்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் சொல்லப்படுகிறது. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள், 2வது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். அவர்களுடைய உரையாடலே மிகப்பெரும் கிதாபுகளாக பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது. அதிலிருந்தும் எடுக்க வேண்டிய படிப்பினைகளே ஏராளம். இப்படி எல்லா நபிமார்களையும் சந்தித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதற்கு மேல் என்னால் வருவதற்கு சக்தி இல்லை, இங்கே மலக்குமார்களுக்கு தான் அதிக சக்தி இருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய
அந்த தோற்றம் எப்படி இருந்தது என்பதை ஹதீஸ்கள் விவரிக்கிற போது ரெக்கைகள் இந்த உலகம் முழுக்க சூழ்ந்து கொள்ளும் அளவுக்குண்டான பலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறான் என்று நபி அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்க, இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வது என்ன? இதற்கு மேல் என்னால் போக முடியாது, சித்ரத்துல் முன்தஹாங்கிற பகுதிக்கு நீங்க மட்டும்தான் போக முடியும், இங்கே போவதற்குண்டான அனுமதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே போகிறார்கள், அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள். என்னுடைய வணக்கம் சொல்லினுடைய வணக்கமாக இருக்கட்டும், அத்தஹியாத்து வஸ்ஸலவாத்து செயலினுடைய வணக்கமாக இருக்கட்டும், வத்தய்யிபாத்து இன்னும் பொருளாதாரத்தினுடைய செல்வத்தினுடைய வணக்கமாக இருக்கட்டும், லில்லா அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நம்ம சொல்ற சலாம் இருக்க அவ்வளவு மகத்துவமானது. எல்லா நபிமார்களுக்கும் சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். அப்படிப்பட்ட சலாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. எனவே நம்ம எல்லா நேரத்திலையும் சலாம் சொல்லணும், சொல்லுகிற சலாமுக்கு பதிலும் சொல்ல வேண்டும். சில நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி கூட்டங்கள்ல சலாம் சொன்னா பேசக்கூடியவர் சொல்லக்கூடியவர்களுடைய சலாம் மட்டும்தான் நிற்குமே தவிர பதில் சலாம் சப்தமாக வராது. இங்க அப்படி அல்ல. நம்முடைய மக்கள் இந்த உலகத்தினுடைய முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். எப்போது சலாம் சொன்னாலும் சப்தமாகவே பதில் சொல்வார்கள் என்கிற ஆதரவையும் துவாவையும் நாம் செய்து கொள்கிறோம். இங்கே அல்லாஹ் தஆலா சலாம் சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என் மேல மட்டும் சலாம் இல்ல, அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும், இந்த உம்மத்துல இருக்கிறாங்கல்ல அவங்க மீதும், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் நல்லடியார்கள் மீதும். இங்க முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைனாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய உம்மத்தில் பாவிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும். முதல்ல பாவிகளை சொல்றாங்க. ஏன்னா இபாதிக்க ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. என்னையும் சேர்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னையும் என்னுடைய உம்மத்தினுடைய பாவிகள் மீதும் சலாம் உண்டாகட்டும். அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அப்புறம் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய உம்மத்தில், அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று நீ சொல்வாயா? என் மேல மட்டும்தான் சலாம் அப்படிங்கிறது இல்ல, என்னுடைய உம்மத்தினுடைய எல்லா மக்கள் மீதும் நடக்க வேண்டும் என்கிற ஆதரவை மிக பெரும் உன்னதமான இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அல்லாஹை சந்திக்கிற நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எந்த நேரத்திலும் நம்மை மறக்காதவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு இந்த நிகழ்வு மிக பெரும் சான்றாக இருக்கிறது. அங்கே சுவனத்தையும் நரகத்தையும் காண்பிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய அந்த பாதுகாவலர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மனிதர் சிரிக்கவே இல்லையே, நரகத்தினுடைய அதிகாரியாக அதிபதியாக அந்த பாதுகாவலராக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் புன்னகை இல்லையே என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுவரை நான் சிரிச்சு இந்த மனுஷனை பார்த்ததே இல்லை, இந்த மலக்கை நான் பார்த்ததே இல்லை, சிரித்ததே இல்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படி ஒருவேளை சிரிக்கணும்னா உங்களை பார்த்ததற்கு பிறகு சிரிச்சிருக்கணும், ஆனா அப்பவும் சிரிக்கலங்கும் போது இவங்க வாழ்நாள்ல சிரிக்கவே மாட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நரகத்தினுடைய காட்சியை பார்க்கிறார்கள், தினந்தோறும் பார்க்கிறார்கள், அதிலே படக்கூடிய என்னென்ன வேதனைகள் இருக்கிற அந்த ரகங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். கொடுமைகளை பார்த்துவிட்டு அதனுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் சிரிக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். இப்படி ஏராளமான படிப்பினைகளோடு அன்பளிப்புகளோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். இங்கே இஸ்ராவினுடைய பயணத்தில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு போகிற போது சில படிப்பினைகள், சில காட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். அப்போது அதில் ஒரு செய்தி, ஒரு கபரிஸ்தான் அடக்க ஸ்தலத்திலிருந்து மனம் வீசுகிறது. அத்தரினுடைய மனம், கடுமையான மனம், ரொம்ப அழகான மனம். அங்கிருந்து நகர முடியாமல் மனம் இல்லாமல் கேட்கிறார்கள், இது யாருடைய கபர் என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மாஷிதா. மாஷிதா என்றால்
சீவக்கூடிய பெண்மணி. எப்போதுள்ளவர்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய மகளுக்கு செய்துவிட்ட பெண்மணியினுடைய பெயர் மாஷிதா. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈமான் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பமே ஈமான் கொண்டிருந்தது என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அவருடைய கணவன் இருக்கிறாரே, 24வது ஜுஸுவிலே சூரத்துல் முஃமின் என்கிற சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிற போது வகால ரஜுலுன் முஃமின் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். ஒரு முஃமினான ஒரு அடியார், ஒரு மனிதர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற போது மாஷிதா அவருடைய கணவரை தான் குறிப்பிடுகிறார் என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். இங்கே மாஷிதா அவர்கள் விதவையாக தங்களுடைய பிள்ளைகளோடு ஃபிரௌனுடைய வீட்டிலே அவருடைய மகளுக்கு சீவை விட்டு இருக்கிற போது சீப்பு கீழே விடுகிறது, எடுக்கிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி விட்டு எடுக்கிறார்கள். நம்ம ஏதாவது பொருள் விழுந்துருச்சுன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம்ல. ஈமானை மறைத்து வைத்திருந்த அந்த பெண்மணி இப்போது மாட்டிக்கொள்கிறார்கள். என்ன நீங்க என் வாப்பா பேரை சொல்லாம யார் பேரையும் சொல்றீங்களா, அல்லான்னு சொல்றீங்களா அப்படின்னு மகளார் கேட்கிறோம். ஃபிரௌனுடைய மகளார், என் வாப்பா தான் கடவுள்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் நம்பி இருக்கோம், நீங்க வேற ஏதோ கடவுள் பேரை சொல்றியம்மா சொல்லி ஃபிரௌன் இடத்துல போய் சொல்லி விட்டு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு உடனே கடுமையான தண்டனையை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு முன்னாலேயே நெருப்பு குண்டத்திலே பிள்ளைகளை எரிகிறார்கள். குழந்தையாக இருக்கிற போது பேசிய குழந்தைகள் பட்டியல்ல மாஷிதா அவர்களுடைய பிள்ளைகளும் சேர்கிறார்கள். ஒரு பிள்ளை கை குழந்தையாக இருக்கிறது, பேசுகிறது. நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இதை விட மிக பெரும் சுகத்தை சுவனத்தில் அல்லாஹ் நமக்கு தருவான்ங்கிற ஆறுதலோடு அந்த குழந்தை நெருப்பு குண்டத்தில் விழுகிறது. மாஷிதா அவர்களும் கூட கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய கபர் தான் இங்கே இருக்கிறது, அதனுடைய மனம் தான் இங்கே கமழுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். அதுபோல் பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். அந்த இஸ்ராவினுடைய அந்த பயணத்திலே ஒரு கிழவி அலங்கரித்து கொண்டு குமரியை போல அலங்கரித்து கொண்டு இருக்கிறது. இதனுடைய தோற்றம் என்ன அழகான தோற்றம் போல இருக்கிறது. ஆனால் வயோதிக ரொம்ப வயது தள்ளாடுகிற வயதாக இருக்கிறது அலங்கரித்து கொண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரம் கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் துன்யாவே, இந்த ஒட்டுமொத்த துன்யாவும் இதுதான். பார்ப்பதற்கு அலங்காரம் இருக்குமே தவிர ஒண்ணும் இல்லை. அதனுடைய சுகத்தை நம்பக்கூடியவர்கள் எத்தனையோ சொத்துக்கள் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் பட முடியாது. இந்த துன்யாவினுடைய சுகம் என்பது அது அற்ப சுகமாக இருக்கிறது. இன்னும் துன்யாவை குறித்து பல்வேறு உதாரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லி தந்திருக்கிறார். செத்த ஆடு அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து பார்க்க முடியும். உண்மை அதுதானே. நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்முடைய சொத்து சுகங்களை வாங்குறோம், நம்ம பேர்ல இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அது வேற ஆள் பேர்ல வரும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு அதற்கான சொத்து நம்மை தொடர்வதில்லை. நாம் என்ன அமல் செஞ்சோமோ அதுதான் நம்முடைய மறுமையில் வந்து நிற்கும் என்றால் துன்யாவினுடைய நிலைங்கிறது என்னங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதை என்னன்னா அப்பப்போ நம்ம மறந்துடுறோம். இந்த துன்யாவில் தான் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்கிற சிந்தனை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அவ்வப்போது அதை நினைவுபடுத்தி நாம் மறுமைக்காக தயார்படுத்த வேண்டும் நம்மை என்கிற சிந்தனைக்குள் போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, அறிவாளி யார் என்றால் மன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத், யார் இந்த உலகத்தில் அமல் செய்து எதற்காக அமல் செய்கிறார், மறுமைக்காக தன்னுடைய சேகரிப்பை செய்கிறார். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அந்த சொத்தை, அந்த பொருளாதாரத்தை நல்வழியில் நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் கூட தொடர்கிற வழியில் நாம் ஆரம்பித்து விட்டோம் என்றால் சதக்கத்தை ஜாரியா என்று சொல்கிறோம் அல்லவா, அதை ஒரு பள்ளி வாசலாக அல்லது ஏழை எளிய மக்களினுடைய உதவிக்கரம் ஈட்டுகிற ஒரு பொருளாக நாம் கொடுத்த பொருளை சேமிப்பாக மறுமையினுடைய சேமிப்பாக ஆக்கிக் கொள்கிற நபர்கள் அறிவாளிகள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த நிலையை, அந்த துன்யாவினுடைய நிலையை அலங்கரிக்கப்பட்ட கிழவியினுடைய வயோதிகனுடைய முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதுபோல் நரகிலையும் பல்வேறு தண்டனைகளை பார்க்கிறார்கள். பாறை ஒரு மனிதனுடைய முகத்தில் வீசப்படுகிறது, அவருடைய தலை என்பது பிளந்து போகிறது, அதை திரும்பவும் பொருத்தப்படுகிறது, திரும்பவும் அந்த தண்டனை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்படியாக இதே தண்டனையை பெறுகிற அந்த நபர் ஏன் இந்த தண்டனை அளிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வினவுகிற போது பதில் சொன்னார்கள், தாரிக்கு ஸலாம், இந்த உலகத்தில் தொழுகை விட்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. நாம் யோசிக்கிறோம், மேராஜினுடைய பயணத்தினுடைய மிக பெரும் அன்பளிப்பாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான் என்றால் இரண்டு அன்பளிப்புகளை
மிக பிரதானமாக நாம் சொல்ல முடியும். ஒன்றாவது தொழுகை. தொழுகையை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுத்தான். இரண்டாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று தொடர்கிற அந்த 2 வசனங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் அதை அன்பளிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நம்மை சந்திக்க வருகிற நபரிடத்தில் நாம் அன்பளிப்புகளை கொடுக்கிறோமே, அந்த அன்பளிப்புகள் எவ்வளவு உயர்வானதாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு என்றால் அது எவ்வளவு உன்னதமானது. அந்த 2 அன்பளிப்புகளை நாம் பயன்படுத்த தவறவிடக்கூடாது. ஆமன ரசூலு என்கிற அந்த 2 வசனங்களை தூங்கிக் கொண்டு உறங்குவதற்கு முன்னால் ஓதிக்கொண்டு படுக்கிற அந்த நபர் இருக்கிறார், எல்லா முசீபத்துகளிலிருந்தும் அவர் பாதுகாப்பு பெறுகிறார் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி. தொழுகையை விட்டவர்களுடைய வேதனையை நரகில் காண்பிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை காட்டப்படுகிறது. இன்னும் நரகத்தில் பல்வேறு தண்டனைகள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. செம்பிலான நகங்கள், மிகப்பெரும் நகங்கள், கொடூரமான நகங்கள், தங்களுடைய சதைகளை அவர்களே கிழித்துக் கொள்கிறார்கள், அதை சாப்பிடுகிறார்கள். ஏன் இந்த ஒரு அருவருப்பான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்கிற போது, இந்த உலகத்தில் அவர்கள் புறம் பேசி திரிந்தவர்கள், மற்றவர்களை குறித்து குறை பேசி திரிந்தவர்கள், அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. நாம சாதாரணமா செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அதைத்தான் சொல்றான். உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? ஏன் பிறரை குறித்து பேச வேண்டும், பிறருடைய குறை குறித்து ஆராய வேண்டும், மற்றவர் குறித்து சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கக்கூடிய அதே வார்த்தையை நரகில் தண்டனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள், இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். தொழுகையை விட்டவர்களுடைய பல்வேறு தண்டனைகள் குறித்து பல்வேறு ஹதீஸ்களில் சொல்கிற போது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவருக்கு நீங்கிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். சக்கர் என்கிற நரகத்தில் போடப்படுகிற அந்த மனிதர்கள் ஏன் இந்த நரகத்தில், குறிப்பாக அவருக்கென தயாரிக்கப்பட்ட நரகத்தில் ஏன் இவரை போடப்படுகிறது என்று கேட்கிற போது, லம் நகு மினல் முஸல்லீன், சூரத்துல் முத்தஸ்ஸிர் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முத்தஸ்ஸிர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, நாங்கள் ஏழை எளிய மக்கள், எங்களுக்குள் கஷ்டப்படுகிற சிரமப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை, அதனால் இந்த துன்பத்தை, இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம் என்று அந்த மனிதர்கள் சொல்வார்கள் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் எச்சரித்து பேசுகிறதே. இப்படி பல்வேறு அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி எப்படியாவது இந்த சமூகத்தை ஒரு நேர்வழியின் பக்கம் ஆக்கிவிட வேண்டும், சுவனத்திற்கு தகுதியான மக்களாக இந்த மக்களை ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில், ஆசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது மேராஜினுடைய பயணம் குறித்துண்டான செய்திகள், ஹதீஸ்களை ஒரே இரவில் நபி அவர்கள் சொல்லவில்லை. அவ்வப்போது நேரம் வருகிற போது, மேராஜில் நான் இதை குறித்து பார்த்தேன், மேராஜிற்கு செல்கிற போது வழியில் இந்த அத்தாட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணத்தை, அதை ஏற்று அதை ஈமான் கொண்டு எந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போலுண்டான அந்த சஹாபாக்களினுடைய வலுவான ஈமானை போல நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. எல்லா முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பளிப்பாக வழங்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் தொழுகையும் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் எந்த விதமான எந்த காரணத்தினாலும் விட்டுவிடாமல் பாதுகாப்பதற்கு, தொடராக செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாய்ப்பை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், لا إله إلا الله، 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 لا إله
إلا الله لا إله إلا الله أستغفر الله العظيم 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 من كل ذنب وخطيئة. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இன்ஷால்லா இஷாவுடைய ஜமாத் 7:50க்கு நடைபெறும். தேநீர் ஏற்பாடு அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவு இந்த ஸ்நாக்ஸுகளை சாப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.